நிறைவேறச்சு. காலையில் அன்னை தந்தையரை வணங்கினேன். அதன் பிறகு அடிவாரத்தில் கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அதன் மீது காதல். ஓரோடி வந்தவான் உங்கள் வனத்திற்குள் நுழைந்து விட்டது. தாங்கள் அனுமதிகளித்தால் என்னுடைய குட்டிய, சின்ன குட்டிய, சிங்கார குட்டிய, அழகான குட்டிய, அற்புதமான குட்டிய கைப்பிடிக்க வந்திருக்க. நீங்க சம்மதம் கொடுங்க. என்னத்துக்கு சம்மதம் கொடுக்கணும்? மாடு இருந்தா நீங்க சம்மதம் கொடுக்கலாம். வராத ஒரு மாடு குட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாமா? காலையில வந்து பொய் பேசாம. நான் எங்க பொய் பேசுறேன்? நீங்க வாயத்தான் பொய் தானே பேசுறீங்க. கிடையாதுங்க. நாங்க ஏதோ உண்மையை பேசுறீங்க. சின்ன சின்ன ஆளுக்கு பட்டை அடிச்சுட்டு வந்திருக்கீங்க போல உண்மை பேசுறீங்கன்னு நினைச்சேன். கொஞ்சம் ஆனா வாயை திறந்தாலே பையா சுபாவம் பண்ணிடுது. யாரு இந்த குட்டியா? மாடு குட்டினா மிரண்டுதான். உங்களை மாதிரி ஆளை பார்த்தா பயத்துல ஓடு. மிரண்டுதான் ஓடி வந்துருச்சு. இப்படி கையில வெள்ளு அம்போ வச்சுக்கிட்டு இருந்தா பயத்தோடமா பக்கத்துல நின்னுட்டு இருக்க. ஓடி வந்த குட்டி உங்க வனத்துக்குள்ள. எங்க வனத்துக்குள்ள ஏதாவது பேசாம போயிட்டீங்கன்னா பிரச்சனை என்பது வர. மாடு குட்டின்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்க கூடாது. நீங்க குடுக்கறனா மாடு இருந்தா தானே குடுக்கிறதுக்கு. அப்படி சொல்ல கூடாதுங்க. அப்புறம் எப்படி சொல்லலாம்? மாடு வரலங்க, எப்படிங்க மாடு கொடுக்க முடியும்? ஏடா உங்கள தானே. ஆமா ஆமா. நீங்க கூட போய் பாத்துறா. நான் இங்கே நிக்கிறேன். நான் வந்து பார்த்ததனால தான் உங்கள்ட்ட பதில் சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் வந்து தன்னம்பிக்கையோட நான் வந்து பேசிட்டேன். ஆனா நீங்க வந்து அவன் நம்பிக்கையா பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க முதல்ல நம்பிக்கை இருக்கணும்ங்க. நான் வந்து நம்பிக்கையோட தான் பேசிட்டு இருக்கேன். நானும் நம்பிக்கையோட தான் பேசுறேன். ஆனா நீங்க நம்பற மாதிரி தெரியல. நான் சொல்றது கேளுங்க. முடியும் அப்படி கேட்காம பார்த்து இந்த குட்டியை கொடுப்பனே எப்படி பிடிப்பீங்க? மாடு வராத மாடை எப்படி பிடிப்பீங்க? முயன்றால் முடியாது இருக்கா? முயன்றது முயன்றது வெற்றி பெற்று அப்படிங்க. முயற்சி திருமணி ஆக்க முடியும்னு சொல்லி எனக்கு தெரியும். முயலும் வெல்லும், முயலாமை ஆமையும் வெல்லும். முயலாமை ஒரு நாள் வெல்லவே விடாது. முயற்சி இருக்கணும்ங்க. ஆனா நீங்க முயற்சி மட்டும் வந்தா பத்தாதுங்க. அதற்குரிய பயிற்சி இருக்க வேண்டும். பயிற்சி எல்லாம் இருக்கட்டும். மாடை எங்க பாத்தீங்க? இந்த அடிவாரத்துல தான். எந்த இடம்ல இருக்குலங்க? வெளிவர அடிவாரம்ங்க. மொத்தத்திலும் அடிவாரம்னா எந்த அடிவாரத்துல பாத்தீங்க? அதான் சொல்லுவோம். வெள்ளிமலையில பாத்தீங்க. அடிவாரத்துல பார்த்தேன். வெள்ளிமலை மான் உங்க உடனே வெள்ளிமலையில அடிவாரத்துல பாத்தீங்கல்ல? ஆமா. அந்த கையில என்ன வச்சிருக்கீங்க? இதை கடை போட வச்சிருக்கீங்க. சிறுவோட சோடி கடை. அந்த கடை இருக்கட்டும் விளையா இருக்கும் போது அதெல்லாம் விளையாட அந்த இடத்துல பிடிச்சிருந்தீங்கன்னா திறமையான வேடுவரு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயோ பொருளை தொலைச்சு விட்டு இருட்டுல தொலைச்சு விட்டு வெளிச்சத்துல தேடுற அது தொலைஞ்சா போறங்க. தொலைஞ்சு போட்டு விட்டுருப்பேன். அது தொலைஞ்சு போகல. சரி. ஓடி வந்த மாடு உங்க வனத்துல ஓடி வந்துச்சுன்னா மாடோட நீங்க ஓடி வந்தீங்க. ஒரு பொருள் ஒரு மாடு ஓடி வந்துச்சுன்னா நீங்க வந்து பின்னாடி துரத்தி வச்சீங்கன்னா ஓடி வந்த மாடை வந்து ஒண்ணு வந்து கையில வச்சிருக்கீங்க, கடையை வச்சு அடிச்சு பிடிச்சிருக்கலாம்ல. அதை விட்டு வேடிக்கை பாக்குறதுக்காக அப்படியே கீழே காட்டிட்டே வந்தீங்கல்ல. அதை அடிச்சு பிடிச்சிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா? எனக்கு இந்த குட்டியை கைப்பிடிக்கா பிடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள். முடியாது. என்னைக்காவது கையோட மாடை பிடிக்க முடியுமாங்க? மாடு வேணும் பொழுது அதோட உடம்புல பட்டு ஏதாவது காயம் ஏற்பட்டு போயிடும். அப்படியே அப்படி இது உடம்புல காயம் ஏற்பட்டா என் மனசு தாங்குமா? ரொம்ப பார்த்தவங்க அதுக்காக உயிர் போயிருங்க. அப்படிலாம் வந்து மனசு சங்கடமா இருக்குல்ல? அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம இனத்தவர் வந்து எந்த ஒரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண்மகள் இருக்கிற மாதிரி ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்மகள் இருந்து கொண்டே இருப்பா. தலைவி நீங்க இருக்கீங்க, உங்களுடைய அனுமதியோட இந்த குட்டி எப்படி அனுமதி இருக்கிற மாதிரி அனுமதி கேட்கலாம், இல்லாத மாதிரி எப்படி அனுமதி கேட்பீங்க? என்ன கோவப்படுறீங்க? எங்க கோவம் இருக்கிறதுல குணம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? குணம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல? கோவப்படவே இல்லை. கோவப்படுறீங்க. அப்படி வாங்க என் குட்டியை கொடுத்தா நான் பாட கொண்டு போறேன். நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க. அப்படி இல்லைங்க. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுதே நம்ம இடத்துக்குள்ள போய் சொல்லாத பேசிட்டு போகாம பேசாம போயிட்டு வந்துதானே. நீங்க உண்மையை சொல்லிதான் நான் பாட்டு போயிருப்பேனே. அப்ப நீங்க உண்மையை சொல்றீங்க, நான் போய் பேசுறேனா? உள்ளதாங்க இருக்கு. இல்லங்க. எங்க உங்க இடத்துக்கு தான். என் இடத்துக்கு வந்து நான் வந்து எனக்கு யார கூட்டிட்டு போனா அது எனக்கு தெரியும். இந்த வந்த போனவங்க எல்லாம் வந்து இடத்துல கூட்டிட்டு போறேன். இவ்வளவு நேரம் உங்களை பேசிட்டு இருக்கேன். ஆமா. ஏதாவது வரம்பு மீறி பேசிருக்கனா? இல்ல பேசுவீங்களா? பேசுறீங்களா? இல்ல வரம்பு மீறி பேசினா ஒருத்தர் வரம்பு மீறி பேசினா அடுத்த இடத்துல பேச முடியும். ஒரு தலைவர் வந்து நம்ம இடத்துல சொல்லி மதிப்பு கொடுத்தா பேசிட்டு இருக்கீங்க. அதோட வரம்பு மீறி நீங்க எப்படி பேசலாம்? பேச முடியுமான்னு கேக்குறேன். பேசி இருக்கலாம்னு கேக்குறீங்களே. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அடுத்த பேச மாட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்க பேச மாட்டீங்க. நீங்க இல்ல யாருமே இந்த இடத்துக்கு வந்தா அப்படிட்டாங்க. நாங்க காவல் காக்குற இடத்துக்கு வந்தா யாருமே வரம்பு மீறி பேசவே மாட்டாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு வேலை வரம்பு மீறி பேசுறது வந்து அவங்களையே புத்தியை வந்து பாத்திருவேன். நல்வழியில போங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி. அப்படி யாரும் பேச ஆமா ஆமா அப்படிலாம் பேச மாட்டாங்க. என்னைய பார்த்தா யாராவது பேசுவாங்களா? பேசுறதுக்கு அப்படின்னு திறமை இருக்குதா? முடியுமா? பாத்துருவா என்ன பாப்போம்னா இடத்தை பார்க்க முடியும். காலம் வந்து வெளிச்சத்திலேயே தேட முடியலையே. அடுத்தவர்களுக்கு ஆசைப்படலாமா? நானா? ஆமா. இதை பார்த்தா எப்படி தெரியுது? நான் ஓடி தன்னுடைய வேலையோடு வாழ்ந்துக்கிட்டு அடுத்த ஒரு முறைக்கு ஆசைப்பட மாட்டேன். வேடுவரே அடுத்த ஒரு முறைக்கு ஒரு நாள் ஆசைப்படவே மாட்டேன். அப்ப கொடுத்தவன் அம்மாடு கொண்டு போய் அதுதான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லக்கூடாதுங்க. அப்புறம் எப்படி சொல்லணும்? இதுக்கு சொல்லணுமா? பாருங்க
ஒரு கதையில கதை சொல்றதுலாம் நேரமாது. வேற ஏன் கதை சொல்றதுலாம் நேரம். உங்க கதையை கேட்கலாம், என் கதையை பருங்கதையா இருக்கு. கிட்ட வந்து பேசாதீங்க விடுவிடு. ஏன்னா 10 அடி தள்ளி நின்று பேசினா தான் நல்லது. தள்ளித்தான் நிக்கிறேன். இல்லையே நீ பக்கத்துல வருவீங்களா? பக்கத்துல வருவீங்களா? உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போது வர்ற மாதிரி தெரியும். அப்புறம் என்ன ஆவியா வந்துருக்கீங்க, உருவம் தானே வந்துருக்கீங்க, அப்புறம் எப்படி தெரியும்னு சொல்லி தெரியாதுன்றீங்க. சரி சரி, பரவாயில்ல, பக்குவமா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா ஆட்டமா ஆடுவீங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இதெல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு அது தெரியல. ஆமா, நான் ஆடிட்டாலும் அது அரங்கமே அதிர்ந்து போகும். ஆனா தாங்கள் சொல்றதை கேட்டுட்டு போயிருங்க. எப்படி தெரியுமா? உங்க நாட்டு சிமையிலே நானும் பொங்கி வந்த கண்ணியம்மா. சுறுசுறுப்பு, இந்த வேகம் அப்படியே ஆரம்பத்துல இருந்து அப்படியே குறையாமல் இருக்கிறது. அப்ப வந்து எங்க இருந்து எங்க வந்தீங்க? வெள்ளிமலையில இருந்து வேள்விமலைக்கு வந்திருக்கீங்கல்ல. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ஒரு சின்ன ஒரு விஷயம். அதை கேட்டுட்டு நீங்க வந்து முறையா பேசுறீங்களா பாப்பா? பக்கத்து ஊரு நீங்க, நம்ம ஊருக்கு புதுசா வர்றீங்க. ஆமா, முன்ன அறிமுகம் இல்லாத ஒரு ஆள். நானும் புதுமையா நீங்க இல்லங்க கதையில. அப்ப வந்தவர் புதுமையா தான் வந்திருக்கேன். ஒரு நீங்க புதுமையா வந்தவர் தெரியல, கதையில சொல்றேன். சொல்லு. ஒரு சின்ன வயசு பையன் வர்றான். அப்ப வந்து காலையில பாத்தீங்கன்னா அந்த பெரிய மனுஷன் இருக்கிற மாதிரி ஊர் கரையில பொதுவான ஒரு இடத்துல தேநீர் பருவத்தை குடிப்போம்ல. பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நான் கதை சொல்லும்போது மட்டும் நேரம் இல்லை. இடம் ஏன் இடம் நான் சொல்ற கதையெல்லாம் பெரிய கதை இல்லைங்க. இடம் ஏன்? நான் ஒரு சின்ன கதையை சொல்லுவேன். இல்ல பெரிய கதையா சொல்லுங்க. சொல்லுவேன். அப்ப பக்கத்துல நின்று அவங்க வந்து கேட்டிருக்காங்க, தம்பி எந்த ஊருப்பா புதுசா இங்க வந்திருக்கீங்க, யாரு நீனு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதை கேட்டவங்கள்ட்ட வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த பையன் சொல்லியிருக்கான், ஆட்கள் தான் இங்க இருக்கிறாங்க. அந்த பையன் சொல்லியிருக்கான், ஐயா பக்கத்து ஊரு நானு, பக்கத்து ஊர்ல வந்து 5-6 ஏக்கர் சொந்தக்காரே நானு, பக்கத்து ஒரு தோட்டத்துல நான் வந்து என் மாட்டை வந்து காலையில கட்டி போட்டிருந்தேன், சாயந்தரம் அவுக்கிறது போய் பாக்குறேன் மாட்டை காணாமையா, மாடை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்ல. டேய், என்ன வந்து முன்னப்பட பார்த்ததில்ல, எங்க ஊருக்கு வந்துச்சு, எப்படி நீ வந்து குறிப்பா வர்ற அப்படின்னும். அப்பதான் அந்த பையன் சொல்லியிருக்கேன், ஐயா காலையில வந்து மாடு வந்துச்சு, ஒருவேளை இங்க வந்திருக்கலாம், எங்க மாடு வந்து கழுத்துல வந்து கயிறு போட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லவும். அப்போ ஒருத்தர் பெரிய மனுஷன் கேட்டிருக்காரு, எப்பா மாடு வந்துச்சுன்னு சொல்ற, அது பசு மாடா காளை மாடா, கண்ணு போட்டதா கண்ணு போடாததா, இல்ல கயிறு கழுத்துல மணி இருச்சா, என்னென்னலாம் கொம்பெல்லாம் எல்லாத்தையும் கேட்டிருக்காரு. சரி, அதுக்கு இந்த மாதிரி கழுத்துல வந்து மணி போட்டுருச்சு, கயிறு போட்டுருச்சு, கொம்பு விழுந்து அந்த மாதிரி கண்ணு போட்டு 1 மாசம் தான் ஆகுது. இந்த மாடு கண்ணுக்குட்டி பாவம் வந்து பசியில துடிச்சிட்டு இருக்கு. பக்கத்துல வந்து இருக்கிற மக்கள்லாம் எங்கிட்ட தான் வந்து பால் வாங்குவாங்க, அவங்களும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. மாலை மட்டும் காணலாம், அப்படி தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியாப்பா? அப்படித்தான் வந்து
சாயந்தரமா ஒரு 4 மணி போல இந்த மாடு போச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அப்ப வந்து இப்படி இப்படி இருக்குன்னு சொன்னதுனால தானே தெரிஞ்சு. நான் என்ன கேக்குறேன்னா, மாடு தானே தேடி வந்தீங்க? ஆமா. மாடு உங்களுக்கு தானே தெரியும். எனக்கு தான் தெரியும். மாடு நீங்க தானே பாத்தீங்க. ஆமா. மாடு எப்படி இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு தான் தெரியும். மாடு குட்டி வந்து கண்ணு எப்படி இருந்துச்சு, கால் எப்படி இருந்துச்சு, வாய் எப்படி அதெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே தெரியும்ல. தெரிஞ்சா சொல்லுங்க, அடையாளம். காயாத கானகத்தே கதிரவனை பார்த்து காலை விடும் பூக்கள் விடும் ஒரு பொன்மனை நாள் காண தகுதிவிட்டோம், ஒரு அம்மனை நாள் பாட தகுதிவிட்டோம். மானை பிடிக்கவில்லை, உன்னைத்தான். உன்னைத்தான். உன்னைத்தானே கைகள் வெள்ள பிளந்ததே.
தகச்சி அண்ணா ஒரு விஷயம் நன்றாக தெரியும். பொம்பளை எப்படி ஆம்பளை மாட்டேன் முடியறதுக்கு இந்த அவமானத்தை நான் சந்திக்க வேண்டியது இருக்கும். தங்கச்சி அண்ணா அழகா இருந்தா நம்மளை யாரும் தேடித்தான் வருவாரு. அப்படியா குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா குலசாமியை கும்பிட்டோம்னா பிரச்சனை வரும். நமக்கு குலசாமி யாரு? முருகப்பெருமான் தான் நம்ம முருகனை கும்பிடுத்தேன். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு வள்ளி வேடனாகவும் உண்மை ஆட்கொள்வதற்காக யாம் இங்கு வந்தோம். உமக்கு வேண்டிய வரங்களை கேள். முருகா தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தேவியான என்ற இந்த உலக மக்கள் எல்லாம் அழைக்கணும். அப்படி ஒரு வரத்தை தாங்கள் எனக்கு தந்தர வேண்டும் முருகா. நீ கோரிய வரத்தின்படியே இவ்வுலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சபதர் என்று அழைப்பார்கள். உமக்கே முதலிடம் தந்தோம். நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யும். இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எந்தவித நோய் நொடிகள் வெல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சௌபாக்கியமாக வாழ்வார்கள். அப்படியே வரம் தந்தோம். மலர் கொடுத்து கை குலுங்க வளையலிட்டு மலர் கொடுத்து கை குலுங்க வளையலிட்டு மங்கை என்ற அவர்த்திக்கு இது ஒரு தீராட்டமா என்னையும் தாராட்டமா மகளோ மகளோ எனக்கு
பலமுறை இந்த நாடகத்தை கண்டுகளித்து அன்பு சார்ந்த இந்த நாடக கலா ரசிகத்தார்களுக்கும் சுற்றுவட்டார நாடக கலா ரசிகத்தார்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்துக் கொடுத்து நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் நன்மதிப்பை பெற்றக்கூடிய சிறந்த அன்பு மாமா திருவாரூர் மாணவர் கண்டெடுத்து உப்புராஜா அவங்க சார்பாகவும் மற்றும் நாடகத்துக்கு அருமையாக இங்கே ஒளி அமைத்துக் கொடுத்த சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய பாப்பாவுடைய மாணவர் கண்டெடுத்து எஸ்ஆர் இளையராஜா ஆடியோஸ் சார்பாக அதில் பணியாற்றுகின்ற அன்பு சொந்தங்கள் சார்பாகவும் எங்களை கலைக்குழு சார்பாக நன்றி நிகழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.